அப்படி இப்போ அனகாபுத்தூர் பின்னாடி போய் யோசிச்சிங்கன்னா 2000 கோடி ரூபாய் அடையாறு நதி நீர் திட்டம் வருது, அதனால இவங்களுக்கு காலி பண்ணுறாங்க. வேசர்பாடி தீ விபத்து அப்படின்னா அது தீ விபத்து இல்லையான்னும் போது வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு ஒரு 500 கோடி ரூபாய் பிளான் இருக்குதுன்றதை தெரிஞ்சால் மட்டும் தான் அதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். இப்போ நமக்கு வேசர்பாடியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அதை சுற்றி நிறைய அன்டிக்ளர் ஸ்லம் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதி இருக்குது. இன்னும் தீ விபத்து நடக்கும்ன்றீங்களா? இப்போ தாராளமாக நடக்கும். வீடை காலி பண்ணுவாங்க, இடித்து இதே போல் இடித்து வெளியே தள்ளிடுவாங்க. நீங்கள் இந்த மக்களை என்னைக்கு மாண்போட நடத்திருக்கீங்க? இதே கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாங்கெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு. துரைப்பாக்கம் அப்படின்ற ஏரியில தான் கண்ணகி நகர் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கிருந்து ஆத்துக்குள்ள தான் போட்டிருக்காங்க. அது ஏரி பன்னடுக்கு பெரும்பாக்கம் 50,000 குடும்பங்களாம். அதுவும் பெரும்பாக்கம் ஏரியில தான் அந்த ப்ராஜெக்ட் கட்டியிருக்கிறான். இது என்ன கூத்துன்னா, இங்க நீங்க வெள்ளம் வந்தா செத்து போயிடுவீங்க சார் அப்படின்னு தூக்கின்னு போய் நீதிமன்றமும் அரசும் சேர்ந்து தூக்கின்னு போய் இன்னொரு ஏரியில குடியமர்த்தி ப்ராஜெக்ட் வாங்கி ஃபண்டு வாங்கி வீடு கட்டி அங்கே குடியமர்த்துறான். இங்கே வெள்ளம் வந்தால் நாங்கள் செத்துருவோம், நியூஸ் ஆகும். சென்னைக்கு வெளியே போய் வெள்ளம் வந்து செத்தோம்னா நியூஸ் ஆகாது, அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்கும் தெரியாது. வெளியே சென்னைக்கு வெளியே போயிட்டோம்னா, அனகாபுரத்தில் இருந்தால் நாங்கள் தும்முனா கூட எங்களுக்கு கை ரத்தம் வந்தால் கூட தெரியும். சென்னைக்கு வெளியே பன்னனுக்கு பெரும்பாக்கமோ இல்லை கீரைப்பாக்கமோ வண்டலூரோ கன்னடபாளையமோ போயிட்டோம்னா நாங்கள் செத்தோமா இருக்கிறோமான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த வெளிச்சம் எல்லாமே ஒரே ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும்தான். இந்த பெருநகரம் சிங்கார சென்னை 0.2 வெங்காயம் விளக்கெண்ணெய் விளக்கு மாற்றுனுக்குதுல்ல, இந்த வெளிச்சத்தில் தான் எல்லாமே நடக்கும். எவனா பணக்காரம் அப்படி மூக்கு சிந்தினா கூட பேசுவானுங்க, ஹெட்லைனா போடுவானுங்க. இந்த நகரத்தை உருவாக்கின, அனகாபுரத்தில் உருவாக்கின, பல்லாவது உருவாக்கின பூரக்குடி மக்கள் சோறு இல்லாமல் அழுகுறான், அவனுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லைன்னு அழுகுறான்னா யாரும் பேச மாட்டாங்க.